Hi students, welcome back to CS Knowledge Opener. This is Bhaskaran. So in this session, we are going to discuss about 12th computer applications, English medium and Tamil medium, board exam important questions 2025 and 26. So 25-26 கான important 2 mark questions, 3 mark questions and then 5 mark questions, interior 2 marks and 3 mark questions. இதை தான் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். 12th computer applications டோட்டலாக 18 சாப்டர்ஸ் இருக்குது. இந்த 18 சாப்டர்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க் கொஷின்ஸ் அண்ட் 5 மார்க் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ லாஸ்ட் இயர் போர்டு எக்ஸாம் அதாவது 24 அண்ட் 25 நம்ம சேனலில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம். அவுட் ஆஃப் 70 மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 60+ மார்க்ஸ் இன்க்ளூடிங் 1 மார்க்ஸை சேர்த்தே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரெடிக்ட் பண்ண கொஷின்ஸ் எல்லாமே வந்துருந்துச்சு. ஸோ இந்த அகாடமிக் இயருக்கான இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் அண்டு 5 மார்க் கொஷின்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ டோட்டலாக 18 சாப்டர்ஸ். இந்த 18 சாப்டர்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா சாப்டர் வைஸ் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும்ன்றதை நம்ம அனலைஸ் பண்ணி தான் நம்ம இந்த அகாடமிக் இயருக்கு கொடுத்துருக்கோம். 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் நியர்லி ஒரு 30 கொஷின்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 30 கொஷின்ஸையும் தரவாக கோத்ரூ பண்ணுங்கள். ஸோ அவுட் ஆஃப் திஸ் 30 கொஷின்ஸ் நமக்கு கண்டிப்பாக அட்லீஸ்ட் நீங்கள் என்னென்னா ஒரு 3 or 4 கொஷின்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். கம்பல்சரி ப்ரோக்ராம் கொஷின்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். வெதர் ப்ரோக்ராம் கொஷின்ஸ் ஆர் சின்டாக்ஸ் பேஸ்டு கொஷின்ஸாகவும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ கொடுத்துருக்கிற இந்த 30 கொஷின்ஸை நீங்கள் தரவாக கோத்ரூ பண்ணலாம். இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஷின்ஸ் 3 மார்க் கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 30 கொஷின்ஸ் இங்கே நான் வந்து இந்த தடவை கொடுத்துருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி போர்டு எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் எதெல்லாம் ரிப்பீட்டடாகவும் கேட்பாங்கன்றத ப்ரெடிக்ட் பண்ணி தான் இந்த கொஷின்ஸ் எல்லாமே நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நாங்கள் கொடுத்த கொஷின்ஸ்லேருந்து கண்டிப்பாக டெஃபினட்டாக அட்லீஸ்ட் 3 or 4 கொஷின்ஸ் உங்களால் எழுத முடியும். ஸோ நமக்கு சாப்டர் வைஸ் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் அண்டு 5 மார்க்ஸ் நம்ம எடுத்துகிட்டோன்னா 12th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் ஸோ மெனி கொஷின்ஸ் இருக்குது. ஸோ அப்போ அந்த கொஷின்ஸில் இருந்து எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்கன்றதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த ஒரு 30 கொஷின்ஸும் தரவாக கோத்ரூ பண்ணுங்கள். ஸோ 5 மார்க் கொஷின்ஸ் ஒரு 20 கொஷின்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த 20 கொஷின்ஸில் வந்து கண்டிப்பாக 10 கொஷின்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த 10 கொஷின்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆர் டைப்பில் தான் வந்து கேட்பாங்க. ஸோ அப்போ இங்கே கொடுத்துருக்கிற இந்த 20 கொஷின்ஸையும் நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணலாம். ஸோ 12th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 8 days லீவ் இருக்குது. ஸோ நம்ம இப்போலேருந்தே நம்மளோட சப்ஜெக்ட் ப்ரிப்பேர் பண்ணால் கூட ஸோ கொடுத்துருக்குற அந்த கொஷின்ஸை தரவாக கோத்ரூ பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களால் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும்னு நம்ம சொல்கிறோம். கண்டிப்பாக ப்ரோக்ராமை பேஸ் பண்ணி 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் அண்டு 3 மார்க் கொஷின்ஸ் இருக்குன்றதை நம்ம இங்கே சொல்கிறோம். அண்ட் தென் இன்டீரியர் 2 மார்க் கொஷின்ஸ் அண்டு 3 மார்க் கொஷின்ஸ். இதை வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் கம்பல்சரி கொஷின்ஸ்லேயும் வந்து கேட்குறாங்க. ஸோ அப்போ என்னென்ன இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் 3 மார்க் கொஷின்ன்றதையும் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேயும் அண்ட் தென் இப்போ ரீசெண்டாக கேட்டிருக்கிற கொஷின் பேப்பர்லேயும் எல்லாமே அனலைஸ் பண்ணிவிட்டு தான் இந்த கொஷின்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே உங்களோட டெக்ஸ்ட் புக்கில் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் கோத்ரூ பண்ணலாம். ஸோ இந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சர் எங்கே நான் கோத்ரூ பண்ணணும்னா உங்களுடைய டெக்ஸ்ட் புக்கில் ஒவ்வொரு சாப்டர் எண்டுலேயும் க்ளோசரின்னு ஒரு பார்ட் கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் டூ யூ நோன்னு ஒரு பார்ட் இருக்கும் டெக்ஸ்ட் புக்கில். ஸோ அந்த பார்ட்டெல்லாம் கொஞ்சம் தரவாக கோத்ரூ பண்ணுங்கள். இதிலிருந்து நமக்கு கம்பல்சரி கொஷினா ஆர் சம் அதர் கொஷினில் கூட வந்து பார்த்திங்கன்னா புக் இன்சைட் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அப்போ இந்த கொஷின்ஸ் இங்கே 36 கொஷின்ஸ் கொடுத்துருங்க. இந்த 36 கொஷின்ஸையும் நீங்கள் என்ன பண்ணலாம் கோத்ரூ பண்ணலாம். ஸோ டெஃபினட்டாக போர்டு எக்ஸாமுக்கான கொஷின்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஐக்யூன்றதை நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த கொஷின்ஸை கோத்ரூ பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களால் 50+ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் இயர் இதே போல் தான் வந்து சொல்லியிருந்தேன். த சேம் திங் இப்போயும் அதுதான் சொல்கிறேன். இப்போ கொடுத்துருக்குற இந்த 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின்ஸ் கோத்ரூ பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களால் 50+ கோத்ரூ பண்ண முடியும், இன்க்ளூடிங் டெக்ஸ்டுவல் 1 மார்க் கொஷின்ஸ்.
ஸோ டெக்ஸ்டுவல் 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தரவாக கோத்ரூ பண்ணணும். ஸோ ஆல்ரெடி நம்மளோட சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் 1 மார்க் கொஷின்ஸ்ன்றதை கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணணுன்னா கண்டினியூஸாக நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்கணும். ஸோ அதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களால் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ப்ரோக்ராம் கொஷின்ஸ் அண்டு சின்டாக்ஸ் பேஸ்டு கொஷின்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செப்பரேட் வீடியோவாக கண்டிப்பாக ஒரு மெட்டீரியல் நம்ம சேனல்லையும் அண்ட் தென் வெப்சைட்லையும் அப்டேட் பண்ணுன்றது நான் இங்கே கன்வே பண்ணுறேன். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது 12ஆம் வகுப்பு கணினி பயன்பாடுகள் பொது தேர்வுக்கான முக்கிய வினாக்கள். ஸோ கம்ப்யூட்டர்ஸ் அப்ளிகேஷன் அண்டு இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் கம்பேர் பண்ணும்போது சில சாப்டர்ஸில் கொஷின்ஸ் ஈவனாக இல்லை, அன்ஈவனாக தான் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கொஷின்ஸ் எடுத்திருக்கோம். இங்கிலீஷ் மீடியமில் என்ன கொஷின்ஸ் இருக்கோ மோரலெஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த கொஷின்ஸ் எல்லாம் கோத்ரூ பண்ணுங்கள். 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கும் ஒரு 30 கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். 3 மார்க் ஓகேங்களா. ஸோ முக்கிய 3 மதிப்பெண் வினாக்கள். ஸோ 25 கொஷின்ஸ் நியர்லி வந்து கொடுத்துருக்கேன். டீட்டெயில் கொஷின்ஸ் 5 மதிப்பெண் வினாக்கள் ஒரு 20 கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் அழகாக கோத்ரூ பண்ணலாம். டெஃபினட்டாக உங்களால் என்ன பண்ண முடியும், மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இந்த பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வெப்சைட் சிஎஸ் நாலேஜ் ஓப்பனரில் அவைலபிளாக இருக்குது, டவுன்லோட் பண்ணிவிடுங்க. ஸோ நியர்லி ஒரு 8 days கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எக்ஸாமுக்கு டைம் இருக்குது. கொடுத்துருக்கிற இந்த கொஷின்ஸை கிளியராக படித்தாலே உங்களால் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ரிப்பீட்டடாக உங்கள் ஸ்கூலில் கண்டக்ட் பண்ணுற கொஷின் பேப்பர் இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா கோத்ரூ பண்ணணும். ஸோ நம்ம கேட்டிருக்க கொஷின்ஸ் அண்ட் தென் நீங்கள் அட்டன் பண்ணுற அந்த கொஷின்ஸ் இதெல்லாம் வருதான்றதை அனலைஸ் பண்ணுங்கள். 1 மார்க் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். புக் இன்சைட் அண்டு டெக்ஸ்டுவல் கொஷின்ஸ் இதையும் நீங்கள் என்ன பண்ணணும்னா தரவாக கோத்ரூ பண்ணணும். அப்போ தான் உங்களால் சென்டம் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ நான் இந்த கொஷின்ஸை மட்டும் படிச்சுட்டு சென்டம் ஸ்கோர் பண்ண முடியுமானா முடியாது. ஸோ சென்டம் ஸ்கோர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் டெக்ஸ்டுவல் கொஷின்ஸ் எல்லாத்தையும் கோத்ரூ பண்ணணும். அண்ட் தென் க்ளோசரி பார்ட், பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர், ப்ரோக்ராம் கொஷின்ஸ், சின்டாக்ஸ் பேஸ் கொஷின்ஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் தரவாக இருந்தால் மட்டுமே தான் சென்டம் ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ கொடுத்துருக்க கொஷின்ஸ் 50+ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ ஒரு டீசெண்டாக ஒரு ஆவரேஜ் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். அண்ட் தென் பாஸ் பண்ணுற கேட்டகரி, நான் ஜஸ்ட்டு பாஸ் மட்டும் ஆகணுன்ற ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்க கொஷின்ஸும் அண்ட் தென் ஃபஸ்ட்டு 5 சாப்டர்ஸ் இந்த சாப்டர்ஸை கோத்ரூ பண்ணாலே டெஃபினட்டாக உங்களால் என்ன பண்ண முடியும்னா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். அதாவது பாஸ் மார்க் எடுக்க முடியுன்றது சொல்கிறோம். ஸோ 15 மார்க் எடுத்தாலே பாஸ் தான் 1 மார்க்கில். பட் அது மட்டும் நமக்கு பத்தாது. ஸோ பூஸ்டப் பண்ணணும், நிறைய மார்க் வந்து ஸ்கோர் பண்ணணும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் 2 மார்க்ஸ் அண்டு 3 மார்க்ஸ் அண்டு 5 மார்க் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம எவ்ரி இயர் கொடுத்துட்ருக்கோம். இன்ன வரைக்கும் ரிசல்ட் பாசிட்டிவாக தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ கொடுத்துருக்கிற கொஷின்ஸை கோத்ரூ பண்ணுங்கள். அப்கமிங் டேஸில் ப்ரோக்ராமிங் வீடியோஸ் அண்ட் தென் 1 மார்க் கொஷின்ஸ், ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் வீடியோஸ் இதெல்லாமே 1 by 1 நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுன்றதை சொல்கிறோம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.